ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஆர்த்தி. ஒரு சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்க்காதீங்க. அது பவுலில் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தது. இது அப்படியே பாத்திரத்தோடு வச்சுருக்கிறேன், அவ்வளோதான் இதுக்கு இருக்க டிஃப்ரெண்ட்டு. வாங்க அதை ஃபஸ்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு அப்புறம் அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணுங்கள். இல்லைனா அந்த கடுகு வெடிக்காமல் அந்த குழம்போட டேஸ்ட்டே நல்லா இருக்காது. பாருங்கள், இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணி அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேன். இதை ஃப்ரெஷ்ஷாக தான் நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரெடிமேட் சேர்த்திங்கன்னா குழம்பு அவ்வளோக்கும் நல்லாவே இருக்காது, டேஸ்ட்டும் கொடுக்காது. அதனால் வீட்டிலேயே ரெடி பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதில் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து நல்லா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஸ்மெல்லெல்லாம் நல்லா போயிடுச்சு. இது கூடவே நம்ம 1 கிலோ க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்க நாட்டுக்கோழி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏற்கனவே இது நம்ம மஞ்சள் சேர்த்து தான் நம்ம இதை கழுவி வச்சுருக்கோம். நாட்டுக்கோழி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் நாங்கள் கட் பண்ணியே வாங்கிட்டு வந்தோம். வீட்டில் இருந்து பிடிச்சிட்டு போனது தான் கடையில் கொடுத்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக 1 கிலோ நாட்டுக்கோழியும் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. நாட்டுக்கோழியில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நம்மளோட எலும்புக்கு அப்புறமேட்டு நம்ம தசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இம்யூனிட்டி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். மறக்காமல் நீங்கள் எப்போவுமே நாட்டுக்கோழி மட்டும்தான் சாப்பிட்ணும். ப்ராய்லர்லாம் இப்போ கண்டுபிடிச்சது தானே. நீங்கள் நாட்டுக்கோழி மட்டும் சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் ஊர்லலாம் எதுக்காக இருந்தாலும் நாட்டுக்கோழி தான். சளி பிடிச்சா நாட்டுக்கோழி, உடம்பு சரியில்லைன்னா நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி ரசம் வச்சு குடித்தாலோ இல்லை குழம்பு சாப்பிட்டாலோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம மெயின் டிஷ்க்கு வரலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இந்த சிக்கனை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சேர்ந்து இந்த சிக்கன்லேருந்து ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும். அது செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கும்போது ஒரு 5 இல்லைன்னா 10 மினிட்ஸ் கழித்து அதுலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு வரும் பாருங்கள். கூடவே சிக்கன் மூழ்கிற அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி விட்டுருங்க. தண்ணி விட்டு நல்லா வேக வைக்கணும். நாட்டுக்கோழி எப்படியும் வேகிறதுக்கு 1 ஹவர் ஆகும். இப்போ இதை நம்ம ஒன் சைடு ஃபுல்லாக அப்படியே வேக விட்டுட்டுருக்கலாம். இப்போ இன்னொரு சைடு இதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் நீங்கள் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா காஞ்சதும் அது கூடவே இஞ்சி, அதுக்கப்புறமேட்டு பூண்டு கொஞ்சம் சேர்த்துட்டு நிறையா சின்ன வெங்காயம், இந்த குழம்புக்கு மெயின் டிஷ்ஷே சின்ன வெங்காயம் தான். 2ஐயும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இது கூடவே நம்ம பிரியாணி ஸ்பைசஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கசகசா, அதுக்கப்புறம் சோம்பு எல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயோடய நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நாட்டுக்கோழி சிக்கன்னாவே நம்ம எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு நீங்கள் எப்போவும் நார்மலாக செய்கிற குழம்பை விட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செஞ்சிங்கனாவே அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கிளறிட்டு இது கூடவே 3 தக்காளியை சும்மா 2 மட்டும் கட் பண்ணி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளி எந்த அளவுக்கு வணங்கணும் அப்படின்னா வச்சுக்கோங்க, மேலே இருக்க அந்த ஸ்கின் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் சுருங்கி அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் அதை நல்லா வதக்கிட்டே இருங்க. பாருங்கள், எண்ணெயிலே ஃப்ரை ஆகுது. இதுக்கப்புறம் காரத்துக்காக 2 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, முழுசாக கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இதையும் நல்லா ஃபைனாக கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய் ஆட் பண்ணிக்க போகிறோம். தேங்காய் எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் இருந்தால் போதும். ஏன்னா தேங்காய் அதிகமாக அளவு நல்லா இருக்காது. ஒரு 2 பீஸ் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம ஆற வச்சுருக்கோம்ல நம்மளோட அந்த வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை இது கூடவே ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்து அரைச்சி நல்லா எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுக்கணும். நல்லா ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, அப்படியே திப்பியாகவும் அரைக்கக்கூடாது. கரெக்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் ஃபுல்லாக வெந்துடுச்சு. இது கூட நம்ம சிக்கன் மசாலா மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இருக்குல்ல, சாந்து, அதை நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்க போகிறோம். சேர்த்து இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கிளறி விடணும். எப்படியும் முக்கால்வாசி இந்த சிக்கன் குக் ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கிளறி தண்ணி ஊற்றி வச்சோம்ல, அதுலேயே குக் ஆகிடுச்சு. இப்போ மீதி இருக்கிறத இந்த
பேஸ்ட் மிக்சர் சேர்த்து அதை நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு, பார்க்கவே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். இதை வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு கிளறி விட்டு கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு பார்த்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தது இறக்குனிங்கன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. மறக்காமல் வந்து இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.